ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதர்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இது ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி. 1905 அமெரிக்காவிலேருந்து ஆனா ஜார்விஸ்னு ஒரு உமன் அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. ஆனாவோட அம்மா ஆனா ரிவிஸ் ஜார்விஸ் ஒரு ஆர்டினரியான பர்சன் கிடையாது. அவங்க நிறைய புவர் மெம்பர்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்த் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. வார் டைமில் கூட எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, எல்லா மதர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் டே கிரியேட் பண்ணணும்னு. அதுக்காக thousands ஆஃப் லெட்டர்ஸ் அனுப்பி கேம்பெயின்ஸ் பண்ணி இயர்ஸாக ஃபைட் பண்ணாங்க. ஃபைனலி 1914 அமெரிக்காவோட பிரசிடென்ட் வூட்ரோ வில்சன் அஃபிஷியலாக May 2 சண்டேவை மதர்ஸ் டேன்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் இதில் ஃபேக்ட் என்னென்னா, ஆனாக்கு இந்த செலிப்ரேஷன் கமர்ஷியல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிஃப்ட்ஸு, கார்ட்ஸு அப்படின்னு இது ஒரு பிஸ்னஸாக தான் பார்த்தாங்க. பட் மதர்ஸ்க்கு ட்ரூ லவ் அண்ட் கிராட்டிடியூட் தான் முக்கியம்னு ஆனா நினச்சாங்க. ஸோ இந்த மதர்ஸ் டேக்கு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வேணாம், ஸ்டேட்டஸ் வேணாம். உங்கள் அம்மா கிட்ட சிம்பிளாக தேங்க்யூன்னு சொல்லுங்கள். அதுவே அவங்களுக்கு பிக்கஸ்ட் ஹாப்பினஸ்.